ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், பருப்பு கீரை சாதம். ஸோ கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த கீரையை யூஸ் பண்ணினாலும் இந்த டிஷ் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இதை நம்ம வந்து பருப்பு குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பருப்பு கீரை குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 தான், டபுள் தமாக்கா தான். இதுக்கு சைட் டிஷ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் ஃப்ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். வெஜ் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன், சரியா? ஸோ இப்போ இந்த பருப்பு கீரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3/4 டம்ளருக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ குக்கரில் போட்டு 3/4 பதத்துக்கு வேகணும். நார்மலாக நம்ம 3 விசில்ஸ் போட்டோம்னா 2 விசில் வர வரைக்கும் நீங்கள் இதை வேக வைக்கணும். ஸோ குக்கர் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பருப்பு கீரையை எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கீரையை வேணாலும் எடுத்துக்கலாம். பருப்பு கீரையை எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 3/4 பதத்துக்கு வந்து பருப்பு வெந்துருச்சு. ஸோ தண்ணி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே இருக்குது. ஸோ அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த கீரையை ஒரு இதாக நம்ம உதுத்து போட போகிறோம், சரியா? ஸோ நம்ம ஒன்றா பிரித்து போட்டுக்கலாம் கீரையை. ஸோ போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். 1 glass ஆஃப் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பொறுமையாகவே வந்து இந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து வரணும். ஸோ இப்போ வந்து லைட்டாக தான் ஹீட் ஆகிருக்கு. ஸோ தண்ணி வந்து நம்மளோட குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சாதத்துக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் 1 glass ஆஃப் வாட்டர் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சாதம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டரியாகவே அந்த சாதம் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாதம்ங்கிறது நீங்கள் கொஞ்சம் இதாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை கம்மி பண்ணிடாதீங்க. தண்ணியை கம்மி பண்ணிங்கன்னா ஆஃப்டர்நூன் எடுத்து பார்க்குறப்ப வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் இப்போ மார்னிங் சாப்பிடும்போது வாட்டரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அது மேட்ச் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், கீரை வந்து நான் ஃபுல்லாக போடுறதுக்கு முன்னாடி அது ரொம்ப கொதிச்சு வருது. ஸோ கீரைக்கு வந்து எப்போவுமே வந்து குக்கிங் டைம் வந்து 3 to 5 minutes தான். கீரை ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நமக்கு சாப்பிட வந்து நல்லா இருக்காது. அதனால் கீரையை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. 3 to 5 minutes ஆகிற வரைக்கும் குக் ஆனால் போதும். குக் ஆனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது க்ரீன் கலரில் இருந்து ரொம்ப டார்க் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்க தெரியாதவங்க அதில் ஒரு லீஃப் மட்டும் எடுத்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சரியா? இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 tablespoon அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கல்லுப்பு எப்போவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ பவுடர் சால்ட்டை விட இந்த கல்லுப்பு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டு வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து கீழே பருப்பு அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கீரையோட கலர் வந்து க்ரீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிக்கிட்டே வருது. ஸோ கீழே பருப்பு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, சரியா? இப்போ நல்லாவே வந்து கீரை வெந்துருச்சு. 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கீரை சாப்பிடாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சாதத்தை நம்ம பண்ணி கொடுக்கும்போது அந்த கீரையை வந்து கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், அந்த கீரையோட நியூட்ரிஷன் எல்லாமே அந்த வாட்டரில் வந்து இதாயிரும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம்.
இப்போது பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கப்புறமா இந்த நல்ல கடலைப்பருப்பு வந்து நல்லா வேகட்டும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரகம் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸி டு டைஜஷன். ஜீரகம் ஆர் சோம்பு அது உங்களோட விஷ் தான். ஆனியன் வந்து தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆனியன் அதிகமாக போட்டால் தாளிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ஆனியன் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ஹாஃப் பாயில்டாக ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படி தானே. ஸோ அதுக்காக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெட் சில்லிஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் 5 ரெட் சில்லிஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான். நம்ம எதுவுமே மசாலாஸ் ஆட் பண்ணலை, எதுவுமே வந்து காரத்துக்குன்னு சேர்க்கலை. ஸோ நம்ம இந்த தாளிக்கிறது தான் அந்த பருப்பு கீரைக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நல்லா அந்த போட்டிருக்க கடலைப்பருப்பு, போட்டிருக்கிற அந்த சில்லிஸ், ஆனியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு கீரை. ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம், தாளித்து எடுத்ததை. ஸோ நீங்கள் தாளித்ததுக்கப்புறமா இதை குழம்பாகவும் எடுத்துக்கலாம், ஆர் இதை வந்து சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாதமாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதமாக பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் சாதமாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான டிஷ்னு கூட சொல்லலாம், சீக்கிரமாக பண்ணி முடிக்கக்கூடிய டிஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ். ஸோ தால் அண்ட் ஸ்பினச் இந்த ரெண்டுமே வந்து ஹெல்தி பெனிஃபிட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இந்த ரெசிபியை வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.